நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம் ப்ரோ? ஃபர்ஸ்ட் நம்ம தோசை தவால இருந்து போயிடலாம் மேடம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம என்னென்ன பிரைஸ் வச்சிருக்கோமோ ஹையஸ்ட் நம்ம என்னென்ன இருக்கோ ஒன்னொன்னா டீடைல்ஸ் காமிச்சிருக்கோம். இந்த தோசை கல்லா? ஆமா, இது வந்து 8 இன்ச் வரும். சின்னதா சப்பாத்தி, முட்டை, ஒரு ஊத்தப்பம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வெயிட் கம்மியா தான் இருக்குது. இது வந்து 80 rupees தான் வரும். இது கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. அதே 10 இன்ச் இதெல்லாம் 2 கிலோ இருக்கும். 260 ரூபாய். இது 2 கிலோ இருக்குமா? ஆமா, 260. ஓகே, நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தரலாம் மேடம். நீங்க மினிமம் வந்து 5 இன்ச்ல இருந்து 50 இன்ச்சஸ் வரைக்கும் கேட்டாலும் அது ரொம்ப பெருசா இருக்கும்ல? ஆமா, இதுல 5 kg தோசை தவா, 5 கிலோ. இது ஆமா, தண்டவாள தோசை கல்லுன்னு சொல்லுவாங்க. இதுதான் தண்டவாளமா? ஓகே. இந்த லேசர் கட்டிங் எவ்வளவு? லேசர் கட்டிங் இது கிலோ வந்து 140 வரும். அதோட 10 rupees தான் எக்ஸ்ட்ரா. ஆமா, 700 rupees வரும். 700 rupees. 3.25 கிலோ இருக்கும். முன்னாடி வந்து 750 வித்தோம். only 600 தான். 750 வித்தீங்க. இப்போ வந்து 600 rupees. இந்த ஸ்கொயர் ட்ரெண்டிங்கா இருக்கு நிறைய இடத்துல. இந்த ஸ்கொயர் இது அதே 3.25 கிலோ தான். இது வந்து 600 rupees. 600 rupees. சோ இப்போ வந்து வெளியில இருந்து போட்டு காட்ட போறீங்க. ஆல் போட்டோம் மேல போட்டு. அவங்க மேல எதுவும் விடாம இருந்தா சரி. இப்போ போடுங்க பாப்போம். போடுவா ஜி. போடுங்க. ஓடையான்னு சொல்லிடுறேன். உங்க முன்னாடியே கண்ணு முன்னாடியே டெஸ்ட் பண்ணிட்டு பாத்துக்கோங்க. கேஸ்ட்ல ஸ்கில்லட் ஸ்மூத் ஃபினிஷிங் பண்ணி சீசனிங் பண்ணது. ஓகே. இது ஒண்ணும் இது பாத்தீங்கன்னா இது வந்து 8 இன்ச் வரும். 520 வருது. 520. இது அதுல 9 இன்ச். இது 9 இன்ச். 550 இது. ஓகே. எல்லாமே இது வந்து இண்டக்ஷன்லயுமே சப்போர்ட் ஆகும். இண்டக்ஷன் நார்மல் கேஸ் இல்ல ஃபிளாட்டா உள்ளது எல்லாமே இண்டக்ஷன். இந்த ஃபிளாட்டா இருக்கறனால இண்டக்ஷன் ஸ்டவ்ல யூஸ் வைக்கலாம். டெலிவரி இருக்காங்க இங்க? ஆமா மேடம், நம்ம ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்தியாக்கு வெளிய? இந்தியாவுக்கு வேணா நம்ம பண்ணலாம். ஆனா உங்களுக்கு ப்ராடக்ட் காஸ்டோட கொரியர் வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகமா. ஓகேனா நம்ம அனுப்பிடலாம். ஒன்னும் ரொம்ப யூனிக்கான கிடையாது. ரொம்ப சின்னது. இது எங்கேயுமே கிடைக்காது. 6 இன்ச் தான் வரும். ரொம்ப குட்டி, கைக்குள்ள அடக்கமா இருக்கு. இது எல்லாமே நார்மல் அயன் தான் மேடம். நார்மல் அயன். நார்மல் அயன் தான், வெறும் ஆயில் குக்கிங் மட்டும் தான். ஆயில் குக்கிங் நான் எடுங்க. அது ஒன்னு காட்டுவோம். குட்டி குட்டி இது எவ்வளவு குட்டி? கிலோ வந்து 130 rupees வரும். பாத்தீங்கன்னா 7 குழில இருந்து 13 குழி வரைக்கும் வச்சிருக்கோம். இது 7 இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உள்ள 7 குழி பணியார கல். இது என்ன ரேட்? இது வந்து 500 rupees வரும் மேடம். 500 rupees. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு பிடி டிஸ்கவர் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சிக்கந்தர் ஸ்டோருக்கு வந்திருக்கோம். எங்கன்னா மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்துலேயே 2வது கடை தான் வருது. இங்கே உங்களுக்கு கேஸ்டல் ஃபுல்லாக குக்வேர்ஸ் இருக்குது. என்னென்ன பட்ஜெட்டில் இருக்குது, நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன டிஸ்கவுண்ட் கிடைக்கும், இதெல்லாம் பார்க்க போகிறோம். இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் உங்கள் ஊருக்கும் நாங்கள் வரணும், உங்கள் ப்ராடக்ட் நாங்கள் ரிவ்யூ பண்ணால் கீழே தேவை நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ண மறக்காதீங்க. அண்ட் உங்களை நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்து வீடியோ நிறைய வந்துட்டே இருக்கும். இது வந்து கோயில் வீதினால நிறைய பேர் உள்ளே வருவாங்க, போவாங்க. இது நம்ம தவிர்க்க முடியாது. கொஞ்சம் பொறுத்துக்குங்க. கடவுளையும் கூட்டமாக தான் இருக்கும். உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்கிறதுக்கு முன்னாடி எங்களோட ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. பாக்குறது ப்ரோ எல்லாமே கேஸ்ட் டைன்ல பாக்க மேடம். கேஸ்ட் டைன்ல ஸ்கில்லட் ஸ்மூத் ஃபினிஷிங் பண்ணி சீசனிங் பண்ணது. ஓகே. இது ஒண்ணும் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி வாஷ் பண்ணிட்டு ஆனியன் மட்டும் ஃப்ரை பண்ணிட்டு உடனே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்போ?
அது நார்மல் அயன், இது கேஸ்ட் அயன். கேஸ்ட் அயன்னா இரும்ப மோல்டிங் பண்ணி கொஞ்சம் இந்த மண்ணு சேர்த்து இது பண்ணிடுவாங்க. நார்மல் அயன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷீட் எடுத்து கட் பண்ணி அப்படி பண்றது. ஸோ இதுல குக் பண்ணா அதிக சூடு ஏறுமா இல்ல அதுவா? ரெண்டுமே நல்லா இருக்கு மேடம். நீங்க மேக்ஸிமம் வந்து தோசை தவா வாங்குறது அயன்ல வாங்குறது நல்லது. மீதி எல்லாம் வாங்குறது கேஸ்ட்ல வாங்குறது நல்லது. அயன்ல இருந்து புளி உப்பு அது போட்டு சேர்க்க முடியாது. கேஸ்ட் அயன்ல சேர்க்கலாம். அதுக்கு தான் கேட்டேன், என்ன வித்தியாசம் கேட்டேன். இதுல வந்து புளி புளி அந்த இது வராது. குழம்பு பொரியல் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த இரும்பு ஸ்மெல் அடிக்கும். அதுல சமைச்சானா அந்த இரும்பு ஸ்மெல் அடிக்கும். அதுக்கு தான் உங்களுக்காக அது கேட்டுக்கிட்டேன். சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா இது வந்து 8 இன்ச் வரும். 520 வருது. 520 ஸ்மூத் ஃபினிஷிங். இது ஸ்மூத் ஃபினிஷிங்ல வருதா? இது வெயிட்டா தான் இருக்கு. இதுல நீங்க குழம்பு கிழம்பு எல்லாம் செய்யலாம் போல இருக்குல்ல. ஃபிஷ் ஃப்ரை, ஆம்லெட் எல்லாமே பண்ணலாம். குட்டி ஃபேமிலியா இருந்தா இல்ல குழந்தை பேன் கேக் சொல்றாங்களா, ஆமா அது கூட போடலாம். குட்டி ஃபேமிலியா இருந்தா இதுல நீங்க எல்லாம் பண்ணலாம். அவர் சொல்ற மாதிரி பேன் கேக் கூட குட்டி அழகா இதுல வரும். ஓகே, இது என்ன ரேட் சொன்னீங்க? 520 மேடம். 520 ஸ்டார்டிங் பிரைஸ். இது 520 தானா? ஆமா, ஸ்மூத் ஃபினிஷிங். ரஃப்னா ஒன்னு ரேட் கம்மியா வரும். 350 ல இருந்து 350 ல இருந்து இருக்கு. இங்க இருந்து அடுத்து இது அதுல 9 இன்ச். இது 9 இன்ச். 550 இது. ஓகே, 9 இன்ச் உங்களுக்கு. ஓகே, அது இல்லாம இது வந்து இண்டக்ஷன்லயுமே சப்போர்ட் ஆகும். இண்டக்ஷன் நார்மல் கேஸ் இல்ல ஃபிளாட்டா உள்ளது எல்லாமே இண்டக்ஷன். இந்த ஃபிளாட்டா இருக்கறனால இண்டக்ஷன் ஸ்டவ்ல யூஸ் வைக்கலாம். ஓகே, அடுப்புல வச்சா இதாகும் இல்ல இண்டக்ஷன்ல வச்சா இதாகும் அப்படிலாம் எதுவும் பயப்படணும். எல்லாத்தையும் யூஸ் பண்ணி என்ன ஃபயர் வேணாலும் கொடுக்கலாம், இல்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ அது நல்ல மெத்தட்ல நீங்க இந்த காலமா இருந்தாச்சு இந்த காலமா இருந்தாச்சு இந்த ஜெனரேஷன் நிறைய பேர் இண்டக்ஷன் ஸ்டவ் தான் யூஸ் பண்றாங்க. அதுக்கு இது கரெக்டா சில பேர் ஃபாரின் கொண்டு போவாங்க. அந்த மாதிரி காயில் ஸ்டவ் அந்த இது சொல்றாங்களே, அதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். பெஸ்ட் இல்ல, நம்ம வெளியூர்ல எல்லாம் போகும்போது அங்க ஸ்டவ் தான் இருக்கும், நமக்கு வந்து இந்த மர அடுப்பெல்லாம் இருக்காது. ஆனா இது வந்து அங்க போய் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இங்க இருந்து நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க. உங்ககிட்ட டெலிவரி இருக்காங்க? ஆமா மேடம், ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்தியாவுக்கு வெளியே? இந்தியாவுக்கு வேணா நம்ம பண்ணலாம். ஆனா உங்களுக்கு ப்ராடக்ட் காஸ்டோட கொரியர் வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகமா. அது அவங்க ஓகேனா நம்ம அனுப்பிடலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுதான், அது அவங்க தயாரா இருந்தா தான் நம்ம பண்ண முடியும். இல்ல நம்ம கை காசு போடுற மாதிரி ஆகும்ல. ஓகே, அடுத்து அது 10 இன்ச். 10 இன்ச். எத்தனை இன்ச் வரல இருக்கு இது? இது வந்து 12 இன்ச் வரைக்கும் வச்சிருக்கோம். 12 இன்ச்சஸ் வரல. இது வெயிட் ரேட்டா இல்ல பீஸ் ரேட்? அயன் தான் வெயிட். உங்களுக்கு அயன் தான் உங்களுக்கு கேஜி ரேட். இதெல்லாம் வந்து பீஸ் ரேட். ஓகே, தெரியுதுங்களா கேமராமேன்? நல்லா 10 இன்ச் 750 இது ரேட். இது 750. ஓகே, நம்ம எல்லாம் ஒன்னொன்னா காட்டினா இவங்க பொறுமையா பார்க்க மாட்டாங்க. அதனால நான் கடகடன்னு நான் ஆக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. இது என்ன சைஸ்? அதுல 10.5 இன்ச் 810 இது. இது ரேட் வந்து 810. ஆனா சைஸ் பாத்தீங்கன்னா 10.5 இன்ச்சஸ். 10.5 இன்ச்சஸ். இந்த வட்டம் சரியா? இந்த வட்டம் வந்து 10.5 இன்ச்சஸ். இதே அந்த கேஸ்டைன் சொன்னேன் பாத்தீங்கன்னா, எல்லாமே செய்யலாம் மாதிரி அந்த கடை. இது இந்த குட்டி கடை ரொம்ப யூனிக்கான கடை, ரொம்ப சின்னது. இது எங்கேயுமே கிடைக்காது. 6 இன்ச் தான் வரும். ரொம்ப குட்டி, கைக்குள்ள அடக்கமா இருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. என்ன ரேட்? இது 400 rupees வரும். ஸ்மூத் ஃபினிஷிங் தான் கேஸ்டைன்ல. ஸ்மூத் ஃபினிஷிங். ஓகே, சோ அதனால வந்து ஜஸ்ட் 400 rupees தான் வருது. அதுலயே 7 இன்ச். 7 இன்ச். என்னென்ன இன்ச்சஸ் இருக்குது? 7 இன்ச்சஸ்ல இருந்து 13 இன்ச்சஸ் வரைக்கும் ஸ்டாக். 13 வரல இருக்கு. சோ ஸ்டார்டிங் ரேட் என்னது? 400 ல இருந்து 1050 ல இருந்து இருக்கு. 1050. நான் ஒண்ணு காட்டல, ஏன்னா வீடியோ பெருசா போகும், அதனால ஒண்ணு காட்டல. போர் அடிக்க ஆரம்பிச்சிரும். போர் அடிச்சா அப்புறம் நீங்க எது வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன இன்ச்சஸ் வேணும் கேட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு காட்டுவாங்க. இந்த பாருங்க சைஸ் வேணா பாருங்க. இங்க இருந்து போது பாருங்க, இது எல்லாமே சைஸஸ் தான். இதுதான் ஹையஸ்ட் சைஸ். பாத்தீங்களா? இதுதான் ஹையஸ்ட் சைஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 2 சின்னது காட்டினேன், இப்போ வந்து ஹையஸ்ட்க்கு வந்துட்டேன். நடுவில் இருக்கிறதுல நீங்க வந்து வீடியோ காலிங்கோ இல்ல வாட்ஸ்அப் காலிங்கோ கேட்டீங்க. இது என்ன ரேட் சொல்லுங்க ப்ரோ? 1050 மேடம். இது 1050 ரூபாய் பீஸ் ரேட் தான். சரியா? அப்படியே நம்ம அடுத்ததுக்கு போயிடலாமா? இந்த கீழ இருக்கிறதுல என்னது? இது எல்லாமே நார்மல் அயன் தான் மேடம். நார்மல் அயன். இந்த நார்மல் அயன் தான், வெறும் ஆயில் குக்கிங் மட்டும் தான். ஆயில் குக்கிங் நான் எடுங்க, அது ஒன்று காட்டுவோம். குட்டி இது எவ்வளவு குட்டி? கிலோ வந்து 130 rupees வரும். இதெல்லாம் 1 கிலோ தான் இருக்கு. 130 தான். 130 தான். ஓகே, இது வந்து கேஜி ரேட் இல்ல? கேஜி ரேட். அதுல வந்து என்ன சைஸ் சொல்ல இருக்கு? இது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 5 இன்ச்சஸ்ல இருந்து இந்த வச்சிருக்கோம் பாருங்க பெருசு. இது எவ்வளவு? 40 இன்ச்சஸ் 40 இன்ச். 40 இன்ச்சா? பெரிய ஹோட்டல், பெரிய கேட்டரிங், கல்யாணம் பண்ணுவோம், அதுக்கெல்லாம் வாங்குவாங்க. இது என்ன ரேட் வருது? இது கிலோ வந்து பெருசு எடுத்தீங்கன்னா 110 ரூபா போட்டுடலாம். 110க்கே கொடுத்துடலாம். பெருசு சிறுசா இருந்தா 130 ரூபா. பாருங்க எவ்வளவு அட்டி சைஸ். இது ஒண்ணு அப்படியே சைஸா போகுது. இதுக்கு மேல பெருசா நம்ம பண்ணி தரலாம். அதுக்கு மேல இருக்கு. ஓகே, ஃபைன்.
அதுவும் உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான் காட்டினேன். ஏன்னா இங்க நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு டைம் இருக்காது பார்க்க, அதனால நான் ஒரு விதமா காட்டுறேன். இது குழி பணியாரமா? ஆமா மேடம். ஓகே, அடுத்து நம்ம பாக்குறது என்ன ப்ரோ? இது பனியாரக்கல் மேடம். இது எல்லாமே ஸ்மூத் ஃபினிஷிங் பண்ணி சீசனிங் பண்ணதுதான். சூப்பர். இது பாத்தீங்கன்னா 7 குழில இருந்து 13 குழி வரைக்கும் வச்சிருக்கோம். இது 7 குழி. 7 குழி குட்டியா அழகா ஃபினிஷிங்கே பார்க்கல எப்படி இருக்குன்னு உங்களுக்கு. முழு எம்மான்ற மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உள்ள 7 குழி பணியார கல். இது என்ன ரேட்? இது வந்து 500 rupees வரும் மேடம். 500 rupees தான் வருது. இந்த ஸ்மூத்தா எடுத்துடலாம்ல? ஆமா. இல்ல எல்லாத்தையும் வைக்கலாம்ல ஸ்டவ்ல? இண்டக்ஷன், நார்மல் கேஸ் எல்லா இதுலயுமே சப்போர்ட் ஆகும். இது பாருங்க, இந்த பாட்டம் வந்து உங்களுக்கு பிளெயினா இருக்கனால நீங்க எந்த அடுப்புல வேணாலும் வைக்கலாம். இது 500. இது 500. ஓகே, அடுத்தது அதுலயே 9 குழி இருக்கு. இது 9. ஓகே, 650. இது 9 குழி உள்ளது 650. ஓகே, எல்லா குழியும் ஒரே சைஸ் தான் ப்ரோ? சைஸ் ஏற குழி மாறுமா? இதுல அடுத்த சைஸ் 9 குழி வரும். அது இப்ப ஸ்டாக்ல அதோட ரேட் பாத்தீங்கன்னா 600 rupees வரும். 600. இது வந்து 650. அதுல கொஞ்சம் குழி வந்து பெரிய குழி. இது இது வந்து 12 கேவிட்டி. இது அதே ஸ்மூத் ஃபினிஷிங் பண்ணி சீசனிங் பண்ணதுதான். 12 பாத்தீங்கன்னா 700 rupees வரும். இது 700. ஓகே, தென் சில பேர் பனியாரம் வந்து பெருசா கேட்பாங்க. அதுதான் கேட்டேன். நான் கொஞ்சம் முன்னாடி கேட்டேன். அதான் நிறைய பேர் இதான் எடுப்பாங்க. வந்தோடனே இதான் எடுப்பாங்க. புசு புசு பெருசா வேணும், இப்பதான் ட்ரெண்டா இருக்கு, அதான் கேட்டேன். இது வந்து 800 rupees. இது 800 rupees. இதுல வந்து எத்தனை வருது? 7 குழி. 7 குழி. நல்ல பெரிய சைஸ், ஒரு பால் சைஸ்ல வருது. ஓகே, அடுத்து அதுல 12 கேவிட்டி. இது 700 rupees. 700 rupees. இது குட்டி குட்டியா அழகா சுத்தி பாத்தீங்களா? இந்த பீடி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு உங்களுக்கு. கீழே விழுந்தா உடஞ்சிருமா ப்ரோ? அதெல்லாம் உடையாது மேடம். உடையாதுல? கீழே கூட போட்டு காட்டணும். கீழே போட்டு காமிக்கவா? உடையாது. போட்டு காமிக்கவா? போட்டு காட்டலாம், நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் நான் கேட்டேன். உடைஞ்சிச்சு மேல கேட்க கூடாது. ஆனா உடையாது. நீங்களே செலக்ட் பண்ணுங்க எந்த ப்ராடக்ட் போடலாம்னு எடுங்க. இல்ல அந்த குட்டி அதே எடுத்து காட்டுங்க. நான் எடுத்தது வாங்க. என்கிட்ட ரேட் கேட்க கூடாது. இல்ல உடையாது மேடம், கன்ஃபார்ம் தான் உடையாது. சரி, இது வந்து லப்பர் மேட் போட்டுலாம் இங்க போட்டா நம்ப மாட்டாங்க. வெளிய கல்ல போட்டு அவர் கல்லுலயே போட்டு காட்ட போறாராம். வாங்க பாப்போம். சோ இப்ப வந்து வெளியில இருந்து போட்டு காட்ட போறீங்க. ஆள் போட்டோம் அவங்க மேல எதுவும் விடாம இருந்தா சரி. இப்ப போடுங்க பாப்போம். இப்ப போடுவா ஜி. போடுங்க. உடையான்னு சொல்லிடுறேன். உங்க முன்னாடியே கண்ணு முன்னாடியே டெஸ்ட் பண்ணிட்டு பாத்துக்கோங்க. இடியா வேணாமா? நீ கொடுங்க. உடையல பாருங்க. நீ கொடுங்க. நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்க்கலாம். பாருங்க, ஒரு டேமேஜும் இல்ல. பப்ளிக் கேக்குறாங்க கீழே பட்டப்போ உங்களுக்கு வேண்டாமா? அக்கா கேட்டாங்க. அதாவது டெஸ்டிங்காக உங்களுக்கு நான் காட்ட சொன்னேன். கம்மியா தரனால பொருளோட குவாலிட்டி மட்டமா இருக்குன்னு நினைப்பாங்க. வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா தான் தரும். அது டெஸ்டிங்காக தான் காட்டுனது. அதனால தான் சென்னையில இருந்தே வந்திருக்காங்க கஸ்டமர். நம்ம வீடியோல பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நம்ம கடையிலே கஸ்டமர் நிக்கிறாங்க, அவங்களே பார்க்கலாம். ஆமா, உள்ள எவ்வளவு பேர் நிக்கிறாங்க, குவாலிட்டியா தரனால தேடி வருவாங்க. நான் பயந்தானே நிஜமா கீழே விழுந்தா உடஞ்சிருமா அப்படின்ட்டு. ஆனா உடையில அப்படியே கல்லு மாதிரி நின்றுது. சூப்பர். இப்ப டெஸ்ட் பண்ணி காமிச்சல அதே கேஷியல பனியாரக்கல் காட்டுறேன். பனியாரக்கல் இதுக்கு முன்னாடி காமிச்ச ஸ்மூத், இப்போ உள்ளது ரஃப். ஃபினிஷிங்னால ஒண்ணு பெனிஃபிட் இல்ல, குக்கிங் எல்லாம் ஒண்ணுதான். இது அதுலயே 7 கேவிட்டி. இது வந்து 320 வரும் உங்களுக்கு. 320. இதுல குக் பண்றதுக்கும் அதுல குக் பண்றதுக்கும் டைமிங் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? எல்லாமே ஒண்ணுதான். சேம் டைமிங். சில பேர் அந்த ஃபினிஷிங்கா வலுவலுன்னு கேட்பாங்க, அதனால அது வச்சிருக்கோம். ஓகே, அவ்வளவுதான். ஒண்ணும் பெனிஃபிட் இல்ல. ஓகே, இதுமே நீங்க யூஸ் பண்ண போனா கொஞ்ச நாள் அதே ஃபினிஷிங் பழகிடும். பழக்கமானோனே அதுவும் இது மாதிரி வந்துரும். ஓகே, இது 320. இது 9. இது 400. இது 400. ஆமா, பாத்தீங்களா? 9 குழி இருக்கு. இதுல வந்து 400. இது அதுல 12 கேவிட்டி. இது 12. 510 இது 510. ஓகேவா? அதுல 13 கேவிட்டி. 13. 570. ஓகே, அதுல இந்த பெரிய புளி பணியாரம் பெருசு 550. இது 550. நம்ம அங்க சீசனிங்ல பார்த்தோம்னா அது மாதிரி இது பெருசு குழி. அடுத்தது இந்த ஐட்டம் எல்லாமே ஃபிளாட்டா தான் இருக்கும். இண்டக்ஷன் எல்லாமே சப்போர்ட் ஆகும். எல்லாத்துக்குமே இங்க இருக்குது எல்லாமே அப்படிதான் இருக்குல்ல. சூப்பர். அடுத்தது அதோட எடுத்து அப்பப்பே செட் பண்ணிடலாம். அதுல கொஞ்சம் பெரிய குழி. இது 400 வரும். 400. இதோட பேக் வேற மாதிரி இந்த இது டிசைனா வரும். இது இண்டக்ஷன் சப்போர்ட் ஆகும். பண்ணும். இதுவும் ஆகுமா? ஆமா. ஓகே, 400. இது 500. இது 500. ஓகே, இது அதுல 9 குழியில பெரிய குழி.
600 இது 600. ஓகே. தென் அதே ஸ்கொயர்ல வச்சிருக்கோம். ஸ்கொயர்ல இருக்கு. ஸ்கொயர் நம்ம இது வந்து பார்த்தது இல்லைல்ல. ஸ்கொயர் வந்து ஃபுல் ஃபிளாட் வராது. 600 இது. 600. அதான் வீடியோ இண்டெக்ஷன் எடுக்கும். எதனாலனா ஒரு நிமிஷம் இந்த ரிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓ, இந்த ரிங் டச் ஆகும். இந்த ஸ்கொயர் டச் ஆகறனால இது இண்டக்ஷன்ல உட்காரும்ன்றீங்க. ஓகே. இது ஹேண்ட் லோட் ஈவனா வேகும், உங்களுக்கு பயப்பட வேண்டாம். இது ஹேண்ட் லோட வந்துரும். ஓகே. 9. எவ்வளவு ரேட் இது? 600. 600. அதே ஹேண்டில் இல்லாது 480 இது. 480. இது பார்த்து எப்படி தானே இருக்கு? முட்டை வாங்கிட்டு போவோம்ல, இந்த ட்ரே மாதிரி அழகா ஒரு கீழ இருக்க பாட்டம் மேல இருக்க மூடி மட்டும் முட்டையும் போட்டுக்கலாம். முட்டையும் போட்டுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் பார்த்தா எனக்கு அதான் மைண்ட்ல வந்தது. நம்ம எக்கேஸ் இருக்குல்ல வாங்கிட்டு போவோம், அந்த காலத்து இப்பெல்லாம் அதை யாரும் யூஸ் பண்றது இல்ல. சூப்பர். 600 rupees. எல்லாமே ஷார்ப்பா இருக்கும். இப்போ நீங்க கிரில் பண்ணீங்கன்னு வைங்களே, நல்லா அந்த ஜூசினஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த மசாலா வந்து நல்லா உள்ள வரைக்கும் போகும். அதுக்கு தான் இந்த கிரில்ல கிரில் பேன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கடையில யூஸ் பண்றதுக்கும் வீட்ல யூஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கும். பொறுமையா நம்ம செய்வோம். அவங்க கஸ்டமர்ஸ் மீட் அப் பண்றது சீக்கிரம் செய்வாங்க. எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்